ஓம் குருவே போற்றி. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் எங்கள் பேராசிரியர் உயர் திரு விஜயன் அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமார். நம்ம சுகர் நாடி விதிமுறை பார்த்தீங்களா, மிக மிக நுட்பமா தெளிவா நம்ம பலன் எடுக்கலாம். ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வருது அப்படின்னா என்ன பாவம் பாதிப்பு, ஒரு பெண் ஜாதகமா ஆண் ஜாதகமா இருந்தாலும் 7ஆம் பாவமா, 7ஆம் பாவம் என்ன பாதிப்பை கொடுக்குது, குழந்தை இல்லையா, குழந்தை சார்ந்து என்ன பாவம் என்ன கிரகம் அதுக்கு பாதிப்பை கொடுத்துருக்குது, திருமணம் முடிஞ்சு குழந்தை குட்டி மனைவி மக்களோட இருக்காங்க அப்படின்னா அதற்கு என்ன பாவம் என்ன கிரகம் சிறப்பா குடும்பம் நடத்துறதுக்கு துணை புரிஞ்சிருக்கு, துணையா இருக்கு. ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை இயக்கும். என்ன கிரகமும் பாவமும் சிறப்பா இருக்கிறதுனால குடும்பம் நடத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சுகர் நாடி விதிமுறையில அந்த கிரகம் பலமா பலவீனமா அப்படிங்கிறத நம்ம மிக மிக துல்லியமா எடுக்கலாம். இது பெண் ஜாதகம் போர்டுல பதிவு செஞ்சிருக்கேன். நானும் ஒரு முறை வாசிச்சு காமிக்கிறேன். 26/4/1997 3:40 AM. லக்னம் கும்ப லக்னம். லக்னத்துக்கு 2ல சனி பகவான் கேது, லக்னத்துக்கு 3ல சூரியன் புதன் சுக்கரன், லக்னத்துக்கு 7ல செவ்வாய், 8ல ராகு பகவான், 10ல சந்திரன், 12ல குரு பகவானும் மாந்தி இருக்காங்க. ராசியில கிரகம் இதை சுத்தி நவாம்சத்துல அந்தந்த கிரகம் என்னென்ன காலில் என்னென்ன நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு நம்ம நவாம்சம் ராசியை சுத்தி நம்ம எழுதிக்கிட்டோமா அந்த கிரகம் பலமா இருக்கா பலவீனமா இருக்கா அப்படிங்கிறது நம்ம பலன் சொல்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நவாம்ச லக்னம் மிதுன லக்னம். கடகத்துல நவாம்சத்துல புதன் சூரியன் கேது, சிம்மத்துல குரு பகவான், கன்னியில சுக்கரனும் மாந்தி இருக்காங்க. துலாம்ல செவ்வாய், தனுசுல சனி பகவான் சந்திர பகவான், மகரத்துல ராகு நவாம்சத்துல உள்ள கிரகம். இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இப்ப 28-29 வயசு நடக்குது. சுக்கர திசையில செவ்வாய் புத்தி நடக்குது. இந்த பொண்ணுக்கு சுக்கர திசையில செவ்வாய் புத்தி நடக்குது. தாய் தந்தை ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. ஜாதகம் பார்க்கறதுக்கு தாயும் தந்தையும் வந்திருந்தாங்க. நம்மகிட்ட ஜாதகம் கொடுத்தாங்க. தேதி திசா புத்தி வயது எல்லாமே நம்ம கணிதம் செஞ்சு சொல்றதுக்கு ரெடியா வச்சுப்போம். இந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் பாதிப்புமா, இந்த பெண்ணுக்கு திருமணம் பாதிப்பு. திருமணம் செஞ்சிருப்பீங்க. திருமணம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு நிலையா இல்ல. திருமணம் சார்ந்து இந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருக்கு. திருமணம் செஞ்சிருந்தீங்களா இந்த காலகட்டத்துல அந்த பெண் பாத்தீங்களா டைவர்ஸ் கேட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க. டைவர்ஸ் நடந்துட்டு இருக்கும். அப்படிதான் இந்த பொண்ணுக்கு திசா புத்திகள் எல்லாமே பண்ட மண்டல் நம்மளுக்கு பலன் சொல்றதுக்கு சுகர் நாடியில பண்ட மண்டல் விதிகள் ரொம்ப பேருதவியா இருக்கும். இந்த பெண்ணுக்கு திருமணம் சார்ந்த பாதிப்புங்கம்மா, டைவர்ஸ் முடிஞ்சு இந்த பொண்ணு வீட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். ஆமாம்மா அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாய் தந்தை இருவருமே சொன்னாங்க. சரி, ஒரு ஜாதகம் வந்த உடனே இந்த காலகட்டத்துல இந்த பெண்ணுக்கு டைவர்ஸ் தான் நடந்திருக்கும், டைவர்ஸ் சார்ந்து பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்கும், டைவர்ஸ் கிடைக்குமா, மறு திருமணம் நடக்குமா அப்படின்னு பெற்றோர்கள் நம்ம கிட்ட கேட்பாங்க இல்லையா. பெற்றோர்கள் நம்ம கிட்ட கேட்பாங்க. அப்படி பெற்றோர்கள் கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சரியான நம்ம விடை சொல்லணும், ஒரு வழி காட்டி விடணும் இல்லையா. பெண் குழந்தை பிறந்துருச்சு, திருமண காலகட்டம் வந்துருச்சு, திருமணம் முடிச்சாச்சு, சந்தோஷமா குழந்தை குட்டி கணவனோட இந்த பெண் பிழைக்குதா இல்ல திருமணத்துல பாதிப்பா அப்படிங்கிறத நம்ம எங்கிட்ட சொன்னிட்டோம். அவங்க சரின்னு எங்களுக்கு ஒரு வழிமுறை சொல்லி நம்ம அனுப்பிச்சுட்டோம். இந்த பெண்ணுக்கு பண்டமண்டல் இப்படிதான், இந்த பெண்ணுடைய ஜாதக அமைப்பு இப்படிதான் அப்படிங்கிறத நம்ம பெற்றோர்களுக்கு முதல்ல தன்னுடைய ஜாதகத்துல என்ன குறை குற்றம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த புரிதலை பெற்றோருக்கு உணர்த்தணும். பொண்ணுடைய ஜாதக அமைப்பே இப்படிதாங்கம்மா இருக்கு, இதுக்கு இதுதான் வழிமுறை அப்படின்னு அந்த பெற்றோர்களுக்கு முதல்ல நம்ம அதை புரிய வைக்கணும். சொல்லி ஒரு கவுன்சிலிங் கொடுத்தோமாவே அதுக்கு தவிர இந்த மனநிலைக்கு அந்த பெண்ணும் வந்துடும், பெற்றோர்களும் வந்துருவாங்க. வரப்ப பாத்தீங்களா திருமணங்கிறது ஒரு பாதிப்பாவோ ஒரு பிரச்சனையாவோ அதை சார்ந்த மனக்கவலை எங்களுக்கு இருக்காது. சரி, நம்ம பெற்றோர்களுக்கு திருமண பாதிப்பு நம்ம சொல்லி அனுப்பிச்சிட்டோம். ரைட்டு. நம்ம சுகர் நாடியில ஜோதிட பார்க்கும் நண்பர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் நம்ம எந்த அடிப்படையில இந்த காலகட்டத்தில் இந்த பெண்ணுக்கு இப்படிதான் அமைப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா சுகர் நாடி விதிமுறையில ரொம்ப தெளிவா சொல்லலாங்க சார்.
சுகநாடி விதிமுறையில ரொம்ப தெளிவா திருமணம் பலமா பலவீனமா அப்படிங்கிறது நம்ம எடுக்கலாம். நம்ம கும்ப லக்னம், கும்ப லக்னம் 7ஆம் அதிபதி சூரியன். கும்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சூரியன். 7ஆம் பாவம் தான் ஒரு பெண்ணுக்கு ஆணை பிடிச்சு ஆணுக்கு பெண்ணு பிடிச்சு திருமணம் செய்யற பாவம் 7ஆம் பாவம். அந்த 7ஆம் பாவம் திருமணத்தை மட்டும்தான் செஞ்சு வைக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது 2ஆம் பாவம் தான். குடும்பம் நடத்தணும்ல. இப்ப ஒரு பொண்ணுங்கிறவ கணவனோட சேர்றப்ப அவளுக்கு குடும்பம் ஆயிடும். ஒரு ஆணுங்கிறவப்ப மனைவியோட சேர்ந்து குழந்தை குட்டிங்களோட சேர்றப்ப குடும்பஸ்தர் ஆயிடுவாரு. 2ஆம் பாவம் துணை புரியணும். அதுக்கு கணவன் மனைவி மக்கள் எல்லாமே அபிவிருத்தி செய்யற பாவம் 2ஆம் பாவம் தானே. அப்ப கும்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சூரியன், லக்னத்துக்கு 3ல உச்சம். அதனால திருமணத்தை செஞ்சு வச்சாரு. சூரிய பகவான் திருமணத்தை செஞ்சு வச்சாரு. சூரியன் யார் கால இருக்காரு? சூரியன் கேது கால இருக்காரு. கேது லக்னத்துக்கு 2ல இருக்கு. கேது நின்றது குருக்கால், குரு 12ல நீசம். அப்ப 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் அடையக்கூடாது. அடைஞ்சிச்சுன்னா அந்த 7ஆம் பாவத்தை சார்ந்து ஒரு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். கும்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சூரியன் உச்சமானதுனால திருமணத்தை செஞ்சு வச்சுட்டாரு. அந்த திருமணம் நிலைச்சா? கணவனோட அந்த பொண்ணு சேர்ந்து வாழ்ந்தாளா? குழந்தை குட்டி பெத்துக்கிட்டாளா? ஒரு 50 வருஷம் திருமணம் முடிஞ்சு கணவன் மனைவியா வாழணும் இல்லையா? அந்த அமைப்பு இல்லைல்ல அந்த ஜாதகத்துல. 7ஆம் அதிபதி சூரியன் 3ஆம் பாவத்துல உச்சம் பெற்றனால திருமணத்தை நடத்தி வச்சாரு. திருமண பந்தத்துல அந்த பொண்ணால தொடர்ந்து பயணம் பண்ண முடியல. அப்ப அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி பகை நீசம் அஸ்தங்கம் அடைஞ்சிருச்சு. சரி, ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தைக்கு இருக்கு. அந்த பெண் குழந்தை எப்படி அப்படின்னா 5ஆம் அதிபதி புதன். 5ஆம் அதிபதி புதன். புதன் கேது கால இருக்காரு. அந்த கேது பகவான் குடும்பஸ்தானத்துல 2ஆம் பாவத்துக்கு வந்துட்டாரு. அதனால ஒரு பெண் குழந்தை கொடுத்துச்சு. புதன் என்றது கேதுக்கால், கேது 2ஆம் பாவத்துல இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த குடும்பங்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த கணவனை திருமணம் முடிச்சு ஒரு பெண் குழந்தை இருக்கு. ப்ராப்பரா டைவர்ஸ் ஆயிடுச்சு. சரி, மறு திருமணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் கேட்டாங்க. டைவர்ஸ் முடிஞ்சிச்சுமா, இந்த குழந்தை இருக்கு, இந்த குழந்தையோட திருமணம் செய்யறதுக்கு திரும்பி வாய்ப்பு இருக்கா? திருமண வாழ்க்கை இந்த பொண்ணுக்கு அமையுமா அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணு எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுமா. நம்ம இப்படியே விட்டுற முடியாது இல்லையா? திருமணம் பார்த்து செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் கேட்டாங்க. கும்ப லக்னத்துக்கு 2க்கும் 11க்கும் உடையவர் குரு பகவான். குடும்பஸ்தானமும் அவர் தான். 11ஆம் அதிபதி. நம்ம இன்னொரு தாரம் செய்வோம், மறு திருமணம் செய்வோம் இல்லையா? அந்த காரகமும் குரு பகவானா தான் வராரு. அவர் 12ஆம் பாவத்துல நீசமா இருக்கனால மறு திருமணம் செய்ய முடியாதுமா. உங்க ஜாதி மதம் இல்லாம கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்துல பார்த்து கொடுத்துக்கோங்க. அவரும் டைவர்ஸ் ஆனவரா இருந்தா பரவாயில்ல, அப்படி இருந்தா பார்த்து பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அதே மாதிரி 2ஆம் பாவம் தான் நம்மளுக்கு குடும்ப ஸ்தானம். அந்த நம்மளுக்கு 2ஆம் அதிபதி நல்ல நிலையில இருக்கணும். 8ஆம் பாவத்தோட தொடர்பு வரக்கூடாது. 2ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தோட தொடர்பு வரக்கூடாது. 7ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய்ன்றது பாருங்க சுக்கிரன் கால தான் இருக்கிறாரு. சுக்கிரன் நீசம். நம்மளுக்கு 7ஆம் அதிபதியும் இதுல பாதிப்பு கொடுத்துருச்சு. பொதுவான கலத்திரக்காரகன் சுக்கிரனும் பாதிப்பை கொடுத்துட்டாரு. 7ஆம் அதிபதியும் பாதிப்பு, பொதுவான கலத்திரக்காரகன் சுக்கிரனும் நம்மளுக்கு பரணி 2, பூரம் 2, போராடம் 2 இந்த பாவங்கள்ல இந்த பாதத்துல கலத்திரக்காரகன் தொடர்பு பெறக்கூடாது. 7ஆம் பாவத்துல தொடர்பு வரக்கூடாது. குடும்ப ஸ்தானாதிபதியும் தொடர்பு வரக்கூடாது. 11ஆம் பாவாதிபதியும் என்ற நட்சத்திராதிபதி எல்லாம் நான் சொன்ன பரணி 2, பூரம் 2, பூராடம் 2 இந்த பாதத்துல தொடர்பு வந்துச்சுன்னா அந்த இடம் பாத்தீங்கன்னா கலத்திரக்காரகன் நீசமாகும். கன்னி வீட்டுக்கு தொடர்பு வந்துச்சுன்னா திருமணம் சார்ந்து எங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 2ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை. 2ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதி சனி பகவான் 2ல இருக்காரு. 2ஆம் அதிபதி குரு பகவான் 12ஆம் பாவத்துல நேசம் ஆயிட்டாரு. அப்புறம் பொன் பொருள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இவங்களுக்கு நிறைவா இருக்கும். ஆனா 12ஆம் பாவத்துக்கு போறப்ப அந்த பொன் பொருள் சேர்க்கையும் பொருளாதாரமும் அந்த குடும்ப ஸ்தானத்தையும் 12ஆம் பாவங்கிறப்ப அந்த விரயத்தை கொடுத்துரும். இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இப்ப குடும்பங்கிறது ஒரு விரயம் ஆயிடுச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு வீட்டோட தான் இருக்கு. ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் 7ஆம் அதிபதி பலமா இருக்கணும். கலத்திரக்காரகன் சுக்கிரனும் பலமா இருக்கணும். ராகுக்கு 6, 8ல கலத்திரக்காரகனும்
நீசமாயிட்டாரு. ராகுக்கும் 6-8ல கலத்திரக்காரகன் ஒரு பாதிப்பை கொடுத்துட்டாரு. இதை நம்ம முதன்மையா எடுத்துக்கிறோம். ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் லக்னம் நல்லா இருக்கணும். லக்னம் தான் நம்மளுக்கு விதை. லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ராசி அதிபதி நல்லா இருக்கணும். இந்த 3 பாவமும் மிக மிக இந்த 3 அமைப்பும் மிக மிக முக்கியம். லக்ன புள்ளி பாருங்க சந்தையில இருக்கு. லக்ன புள்ளி சந்தையில இருக்குது. லக்னாதிபதி சனி பகவான். லக்னாதிபதி சனி பகவானும் புதன் காலில் இருக்காரு. அவர் சூரியனுடன் ஒரே டிகிரியில இருக்காரு. ராசிலையும் நவாம்சத்திலையும் சூரியனுடன் 1 டிகிரியில இருக்காரு. அப்ப லக்னம் பலம் இழந்துருச்சு. லக்னாதிபதி சனி பகவான் புதன் காலில் இருக்காரு. புதன் சூரியனுடன் 1 டிகிரி அஸ்தங்கத்துல வந்துட்டாரு. அவரும் பலம் இழந்துட்டாரு. ராசி அதிபதி சந்திரன் இருக்காரு இல்லையா, சந்திரனும் புதன் காலில் தான் இருக்காரு. சந்திரனும் புதன் காலில் தான் இருக்காரு. புதன் சூரியனுடன் 1 டிகிரியில அஸ்தகமாயிட்டாரு. அப்ப லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எல்லாமே 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் அடைஞ்சிச்சுன்னா அந்த ஜாதகம் வந்து பாத்தீங்களா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கிறது இல்லை. பொருளாதார ரீதியாவோ குடும்ப ரீதியாவோ அல்லது லக்னம் லக்னாதிபதி ஆளுமை திறன் இல்லாம ஏதாவது ஒரு விதத்துல அந்த ஜாதகம் ஒரு பலன் இழந்துருது. லக்னம் பலமா இருந்து லக்னாதிபதி பலமா இருக்கணும். ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எல்லாமே கேந்திரம் திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா அந்த ஜாதகம் ஆளுமை திறன் படைத்த ஜாதகம். ஆளுமை திறன் படைத்த ஜாதகம். நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயல் சிறப்பா செய்வாங்க. தொழிலா சிறப்பா செய்வாங்க. கல்வியா நல்லா படிச்சு 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் எல்லாம் லக்ன புள்ளியோட லக்னாதிபதியோட தொடர்பு இருந்துச்சுன்னா நல்லா படிச்சுக்குவாங்க. நல்லா படிச்சு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு 10ஆம் பாவத்துடன் என்ன கிரகம் தொடர்பு இருக்கோ அந்த கிரக காரகத்துடன் தொழில் அமைஞ்சுக்கும். அப்ப லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெறணும். பெற்றாதான் ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் ஆளுமை திறன் படைத்த ஜாதகம். அப்ப லக்னம் ஒண்ணு வலுப்பெற்றுச்சுன்னா 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் 10ஆம் பாவம் எல்லாமே அதனுடன் இணைஞ்சுக்கும். மற்ற பாவங்கள் எல்லாமே இணைஞ்சு அதனோட நற்பா அந்த ஒரு பாக்கியம் அந்த பாக்கிய அமைப்பை கொடுத்துரும். சௌபாக்கியத்துடன் அந்த ஜாதக அமைப்பு வந்துடும். லக்னம் லக்னாதிபதி ராசி அதிபதி இப்படி சந்தியிலையோ ராகு 6-8லயோ கேந்திர திரிகோணம் எல்லாம் பெறாம 6-8ல பகை நீசம் அஸ்தங்கள்லாம் அடைஞ்சிச்சுன்னா திருமணம் சார்ந்து இந்த பொண்ணு வந்து பாத்தீங்களா ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம். 2ஆம் அதிபதிக்கு வந்து அஷ்டமாதிபதி தொடர்பே வரக்கூடாது. 2ஆம் அதிபதி எப்பவுமே கேந்திர திரிகோணத்துல இருக்கணும். 2ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்சம் நட்பு பெற்றுச்சுனாதான் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். பேச்சு 2ஆம் பாவங்கிறது பேச்சு சிறப்பா இருக்கும். கூட்டு குடும்பமா வாழ்வாங்க. கேந்திர திரிகோணத்துல இருந்து நட்பான கிரகத்துல வந்து இருந்து கேந்திர திரிகோணத்துல இருந்தாவே சிறப்பா தான் இருக்கும். 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி கேந்திர திரிகோணம் பெற்றாவே சிறப்பு தான். அவர் நின்ற நட்சத்திராதிபதி எல்லாம் இந்த கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா பொருளாதாரம் நல்லா இருக்கும். பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். அந்த பேச்சு குரல் வளம் படிப்பு இந்த ஸ்தானங்கள் எல்லாமே பலமா இருக்கும். ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் 7ஆம் பாவம் திருமணத்தை மட்டும்தான் செஞ்சு வைக்கும். அதுக்கு அடுத்து உடனே நம்ம திருமணத்தை செஞ்சிருச்சு. 2ஆம் பாவத்துக்கு என்னென்ன தொடர்பு வருது இதெல்லாம் நம்ம திருமண பொருத்தம் போடுறப்பயே இத்தனை பாவத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். திருமண பொருத்தத்துக்கு நம்ம கிட்ட ஜாதகம் வரப்பயே 7ஆம் அதிபதி பலமா இருக்கா, சரி அந்த திசா புத்தி எல்லாம் நடக்குது, திருமணம் செய்யும். திருமணத்துக்கு அப்புறம் 2ஆம் பாவம் யாருடைய தொடர்பு வருது, கேந்திர கோணங்களுடைய தொடர்பு வருதா, திரிகோணங்களுடைய தொடர்பு வருதா, அந்த அதிபதிகள்லாம் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம திருமண பொருத்த தப்பியே இத்தனையும் நம்ம கண்ணோட்டத்துல எடுத்துக்கணும். அந்த 2ஆம் பாவத்துக்கு அஷ்டமாதிபதி தொடர்பு வரக்கூடாது. 8ஆம் இடங்கிறது வெட்டும். டைவர்ஸ்ங்கிறது பிரிவினை தானே, ஆண் பெண் பிரிவினை தானே டைவர்ஸ். அந்த 2ஆம் பாவத்துக்கு 8ஆம் அதிபதி தொடர்பு வரவே கூடாது. 8, 12 தொடர்பு வரவே கூடாது. 6ம் தொடர்பு வரக்கூடாது. 6, 12 விட 8ஆம் பாவங்கிறது வெட்டி விட்டுரும். 2ஆவே வெட்டி விட்டுரும். கணவன் மனைவி பிரிச்சுதான் வைக்கும். கணவன் மனைவி பிரிச்சு வச்சிரும். கணவன் மனைவியா அன்பா ஆசையா இருந்து குடும்பத்தை நடத்தவே முடியாது, நடத்தவே விடாது 8ஆம் பாவம். அந்த 8ஆம் அதிபதி எல்லாமே சரி குருவோ லக்ன சுபர்களோ பார்த்தால் கூட
குரு அல்லது லக்ன சுபர்கள் பார்த்தால் கூட ஏதோ கொஞ்சம் சண்டை சச்சரவா இருந்தால் கூட கணவன் மனைவியா கொஞ்சம் சண்டை போட்டா கூட விட்டு கொடுத்து ஆசன்பா இருந்துப்பாங்க. ஆனா அந்த 8ஆம் அதிபதியும் பாருங்க, கும்ப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி யாரு? 8ஆம் அதிபதி புதன். அவர் சூரியனுடன் அஸ்தங்கத்துல இருக்கிறாரு. 8ஆம் அதிபதியும் அஸ்தமாயி போயிட்டாரு. 2ஆம் பாவமும் 8ஆம் அதிபதி தொடர்பு வந்துருச்சு. அப்ப 2 பாதிப்பு இந்த ஜாதகத்துல. இது மாதிரி ஜாதகம் வரப்பயே திருமண பொருத்தம் எடுக்கிறப்ப இது மாதிரி ஜாதகங்களை விலக்கி வச்சிடணும். இந்த பொண்ணுக்கு திருமணம் நடந்து ஒரு குழந்தைய பெற்று டைவர்ஸ் ஆகி பெற்றோர்கள் இன்னும் மனக்கவலைக்கு ரொம்ப ஆளாயிடுறாங்க. அதுக்கு நம்ம இது மாதிரி ஜாதக அமைப்பெல்லாம் ஒரு தொழிலுக்கோ ஒரு ஜாப் லைனே இவங்களெல்லாம் அமுச்சு விட்டுறணும். ஒரு தொழில் நிறுவனமோ ஒரு வேலை வாய்ப்புக்கோ அது மாதிரி நம்ம அமுச்சு விட்டுட்டோமா அந்த பலன் கொஞ்சம் தள்ளிடும். இன்னொன்று, நம்ம திருமணத்துக்கு நம்ம முயற்சி எடுக்கிறப்பயே அல்லது வேறு இனம் மதம் தாண்டி இந்த பொண்ணுக்கு பொருத்தம் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தால் கூட திருமணம் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும். அந்த கலத்திரக்காரங்க நீசமாகறப்ப 7ஆம் பாவமும் நீசமாகறப்ப வேறு ஜாதி இனம் மதம்னு நம்ம திருமணம் செஞ்சு வைக்கிறப்ப அந்த குற்றங்கள் குறையும். இல்லைன்னா 27 வயசுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு திருமணமே பேச்சு எடுக்கணும். 27 வயசுக்கு அப்புறம் தான் பெண் ஜாதகமா இருந்துச்சுன்னா 27 வயசுக்கு அப்புறம் எத்தனை தோஷங்கள் குற்றம் குறைகள் இருந்தாலும் அது தட்டுப்பட்டுடும் கொஞ்சம் அந்த தோஷங்கள் குறையும் மட்டுப்படும் அப்படின்னு எங்க ஆசிரியர் சொல்லுவாரு. அல்லது அந்த 7ஆம் பாவம் பாதிப்பு அடைஞ்சிருச்சா 2ஆம் அதிபதி பாதிப்பு அடைஞ்சிருச்சா ஒரு உச்சம் பெற்ற கிரகம் அந்த பாவத்தை பாக்குதா அப்படின்னு எங்களுக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அந்த உச்சம் பெற்ற கிரகம் அந்த பாவத்தை பாக்குறப்ப அந்த தோஷம் மட்டுப்படும். 8ஆம் பாவத்தோட தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா அல்லது கணவன் மனைவி மனைவி ஒரு ஊர்ல வேலை செய்யலாம், கணவன் ஒரு ஊர்ல வேலை செய்யலாம். அப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு ஒரு மாதம் ஒரு முறையோ வருஷத்துக்கு 2 முறை 3 முறை தான் கணவன் மனைவியை சந்திச்சுப்பாங்க. அப்படி நிறைய ஜாதகம் நம்ம பாக்குறோம். அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி தொடர்பு, 7ஆம் அதிபதி அந்த 2ஆம் அதிபதி எல்லாமே 8ஆம் பாவத்தோடய தொடர்பு இருக்கும். அப்ப 8, 12 நம்மளுக்கு 9ஆம் பாவம் எல்லாம் வெளியூர் வெளிநாடு தொடர்பு. அப்படி அந்த பாவத்துடன் தொடர்பு இருக்கிறப்ப வெளியூர் வெளிநாடு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு இருந்தா அந்த தொழிலுக்காக ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு இருக்கிறப்ப அந்த தோஷம் மட்டுப்படுது. வீட்டுல கணவன் மனைவியா ஒரு இடத்துல இருந்தாங்களா பொருளாதார ரீதியா பண பிரச்சனையால கடன் பிரச்சனையால தொழில் பிரச்சனையால கணவன் மனைவி 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்படி தொழில் மாத்தி பண்ணுங்க, நீங்க ஒரு ஊர்ல இருங்க, ஒரு ஐயா ஒரு ஊர்ல இருக்கட்டும், கொஞ்சம் அந்த ஒரு திசை பத்தி வர வரைக்கும் கொஞ்சம் சரியா போகும் அப்படின்ட்டு நம்ம எங்களுக்கு வழி காமிச்சு விட்டோமா அதுக்கு தகுன அவங்க குடும்பத்தை ரன் பண்ணிக்குவாங்க. ஒரு பெண் ஜாதகம் வருதா ஆண் ஜாதகம் வருதா 7ஆம் அதிபதி பலமா இருக்கணும், அதுக்கு 2ஆம் அதிபதி அதை விட இன்னும் பலமா இருக்கணும். திருமணம் மட்டும் முடிச்சுட்டா போதாது இல்ல, சேர்ந்து குடும்பம் நடத்தணும்ல. அந்த பொண்ணு ஆண் சேர்ந்து குடும்பத்தை அபிவிருத்தி பண்ணணும் இல்லையா, அதுக்கு 2ஆம் பாவம் தான் மிக மிக உதவியா இருக்கும். அதுக்கு 2ஆம் பாவம் நல்லா இருக்கா 11ஆம் பாவம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப நுட்பமா எடுத்து நம்ம பொருத்தங்களை இணைச்சு கொடுக்கணும் வாடிக்கையாளர்களுக்கு. அப்படி நம்ம பொருத்தம் போடுறப்ப கணவன் மனைவி ஒருத்தர் ரொம்ப அந்யூன்யமா இருப்பாங்க. 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி எல்லாம் கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா ரொம்ப ஒரு விட்டு கொடுத்து ரொம்ப அனுசரணையா இருப்பாங்க. நம்ம பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி இந்த பாவங்களை எல்லாம் நம்ம ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் துணை பிரியும். இத்தனை பாவங்களையும் எடுத்துதான் நம்ம திருமணத்துக்கு இணைக்கணும். MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் நண்பர்களுக்கு இந்த ஜாதகம் ஆய்வுக்கு ரொம்ப பேருதவியா இருக்கும். திருமண பொருத்தம் தான் இந்த காலத்துல ரொம்ப 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 கவனத்தில் எடுத்து பார்க்க வேண்டிய முதன்மையான விஷயங்களா நம்மளுக்கு ஜோதிடத்துல இருக்கு. நம்மளை நம்பி பெற்றோர்கள் திருமண பொருத்தத்துக்கு ஜாதகம் கொடுக்குறப்ப பொருத்தங்கள் மட்டும் நம்மளுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பெண் ஜாதகமா 9ஆம் அதிபதி தான் பாக்கிய ஸ்தானாதிபதி. அந்த பாக்கிய ஸ்தானாதிபதி ஒரு பெண் ஜாதகத்துல சிறப்பா இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு 7 வீட்டிலேயே பிறந்திருந்தா கூட அந்த ஜாதகருக்கு திருமணம் முடிச்சு வைக்கலாம். அந்த பொண்ணு திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் வீடு வண்டி வாகனம் சொத்து பொத்துக்கள் எல்லாமே நிறைவா இருக்கும் அவருக்கு. அந்த பெண் வர நேரம் பாத்தீங்களா அவருடைய ஜாதகம் பல மடங்கு அந்த ஜாதகத்தை தூக்கி கொடுத்துரும் அவருக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும். மிக இயல்பியான குடும்பமா தான் இருக்கும். அவர் படிச்சிருப்பாரு, அந்த பொண்ணு படிக்காம தான் இருக்கும். வசதி வாய்ப்புல குறைவா தான் இருப்பாங்க.
அந்த பாக்கிய ஸ்தானாதிபதி, அதுக்குதான் ஒரு நம்ம பாக்கிய ஸ்தானாதிபதினே நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த பாக்கிய ஸ்தானாதிபதி 9ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்துலலாம் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுருந்துச்சுன்னா 1-9 பாவங்கள் எல்லாமே இயங்கும். குடும்பம், கணவன், மனைவி, மாமனார் சொல்லி ரொம்ப அனுசரணையா குடும்பத்தை கொண்டாடுவோம் அந்த பெண்ணு. அப்படி இருக்கிற ஜாதகத்துக்கெல்லாம் நம்ம பொருத்தம் போட்டு கொடுக்குறப்ப சண்டை சச்சரவுகளே வந்தால் கூட அந்த பொண்ணு ரொம்ப பணிஞ்சு குடும்பத்தை சரியா கொண்டாந்துரும். இது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தும் சுகர்நாடியில இவ்வளவு அழகா தெளிவா நம்ம ஆய்வு பண்ணலாம். MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் பண்ண நண்பர்களுக்கு நன்றி. பார்க்கும் நண்பர்களும் சப்ஸ்கிரைபர் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணுங்க, தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.